சுவிட்சர்லாந்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஒரு 67 வயதுடைய முதியவர் ஒருவர் அவருடைய வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவரிடமிருந்த நகைகள் மற்றும் பணம் போன்றவை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்த தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் நீரில் மூழ்கி 5 இளைஞர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அது குறித்த விவரங்களையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு செல்ல இருக்கின்றார். அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ஒரு சிங்கள பத்திரிகையில் வெளிவந்த ஒரு கருத்தோவியம், மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பற்றிய ஒரு கருத்தோவியம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 18ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். செய்திகளை பார்ப்பதற்கு முதல் இன்று மே மாதம் 18ஆம் திகதி 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்களாகிய எங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி அகில உலகத்துக்கே தெரியும். எனவே இன்றைய நாளில் உயிர் நீத்த எங்களுடைய உறவுகளையும், அது மட்டுமில்லாமல் இந்த விடுதலை போராட்ட காலம் முழுவதுமே உயிர் நீத்த மற்றும் உயிர் தியாகம் செய்த அத்தனை உறவுகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவில் கொள்வோம். முள்ளிவாய்க்கால் என்றது ஒரு முடிவல்ல, அது தமிழின வரலாற்றினுடைய ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்து எங்களுடைய இனத்தை கட்டி காக்கணும் என்றுதான் இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக இருக்க முடியும். எனவே உயிர் நீத்த அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்வோம். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவமும் கொள்ளை சம்பவமும் மிகுந்த அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உருவாக்கியிருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், சுவிஸில் இருந்து ஒரு 67 வயதுடைய நபர் ஒருவர் விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கார். அவருக்கு யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. சரி, ஓகே, 2 மாத விடுமுறை தானே, யாழ்ப்பாணத்தில் நிற்போம், தன்னுடைய வீட்டில் நிற்போம் என்று சொல்லி போட்டு வந்திருப்பார் போலடக்கு. வந்திருக்கேக்குள்ள கடந்த 14ஆம் தேதிக்கு பிறகு அவர்கிட்ட தொடர்பை காணையில் ஃபோன் அடித்து அவர் எடுக்கிறார் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு சொந்தக்காரர் என்ன செய்யணும்னு சொன்னால், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கணும், இந்த மாதிரி இன்ன அட்ரஸில் இருக்கிற இன்ன வீட்டில் இருந்தவர் ஃபோன் அடித்து எடுக்கிறார் இல்லைன்னு சொல்லி போலீஸுக்கு சொல்லிப்பினம் போலடக்கு. அப்போ போலீஸ் போயிட்டு சனிக்கிழமை, நேற்று முன்தினம் சனிக்கிழமை போயிட்டு குறிப்பிட்ட அந்த வீட்டை போய் பார்த்தா, கிட்ட போகைக்குள்ளேயே கேட்டை திறந்து உள்ளுக்குள்ளே போகைக்குள்ளேயே ஒரு மாதிரி துர்நாற்றம் மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்போ போலீஸுக்கு டவுட் வந்துட்டு, ஏதோ பிரச்சனை நடந்துட்டு போறடக்குன்னு சொல்லி போட்டு சரி அந்த கதை உடைச்சு கொண்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவருடைய உடல் கிடக்குது. அந்த வீடு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டு, மிக முக்கியமாக சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அப்போ இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே கொள்ளையர்கள் இவரை கொலை செய்துட்டு அங்கே இருந்த பொருட்களை கொள்ளையடித்து போயிருக்கிறார்கள் என்றதை போலீஸ் முதல் கட்டமாக விளங்கிக் கொள்ளுது. உடனடியாக அவருடைய உடல் மீட்கப்பட்டு, 67 வயதுடைய அந்த நபருடைய உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்தது தானே, இருந்தாலும் அதில் எஞ்சின பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போலீஸ் செக் பண்ணியிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அதை செக் பண்ணி பார்க்கக்குள்ள, அதாவது அந்த கேமராக்கள் எல்லாம் உடைச்சா பிறகு அதுக்கு பிறகு காட்சிகள் இருக்காது. ஆனால் அதுக்கு முதல் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இருக்குன்னு தானே, அந்த காட்சிகள் எல்லாத்தையும் போலீஸ் எடுத்துட்டுது. அப்போ போலீஸ் செக் பண்ணி பார்க்கக்குள்ள முகமூடி அணிந்த ஒரு 4-5 கொள்ளைக்காரர்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும். இந்த முதியவரை தாக்கி கொலை செய்து போட்டு அங்கே இருந்த நகைகள் மற்றது பணம் போன்ற பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றது அங்கிருந்த எல்லா பொருட்களையும் அடித்துடைத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டவருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வல்லிபுரம் சந்திரசேகரம். அவருக்கு 67 வயது. சுவிட்சர்லாந்தில் நீண்ட காலமாக வசித்து கொண்டு வந்த அவர் 2 மாத விடுமுறையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இப்பொழுது போலீசார் துரித விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் 5 இளைஞர்கள் நீரிலே மூழ்கி பலியாகி இருக்கின்றார்கள். 2 வெவ்வேறு இடங்களில் இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. முதலாவது சம்பவம் எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹெக்கிராவையில் பதிவாகி இருக்கிறது. ஹெக்கிராவை பகுதியில் கல்குவாரி இருக்குதானே, அந்த கல்குவாரியில் கல் எல்லாத்தையும் தோண்டி எடுத்த பிறகு சும்மா குழி மாதிரி இருக்குந்தானே, அந்த குழிக்குள்ளே மழை பெய்து தண்ணி தேங்கி நின்று இருக்குது. சரி என்று அதில் குளிப்போம் என்று சொல்லி போட்டு 2 பேர் போயிருக்கணும். ஒரு ஆளுக்கு 39 வயது, மற்றவருக்கு 41 வயது. 2 பேருமே சகோதரர்கள். குளிக்க போன இடத்துல அந்த தண்ணீருக்குள்ள மூழ்கி அந்த 2 பேருமே உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்கள் ஹப்புத்தளை நகரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கெக்கிராவைக்கு எதுக்கு போனார்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கட்டப்படுதான். அப்போ அந்த பள்ளிக்கூட கட்டுமான வேலைக்காக
போயிருந்திருக்கிறார்கள். அப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் ஹாலிடேக்கு, அதனால் வந்து இந்த குழியில் போய் குளிப்போம் என்று சொல்லி அதில் நீரில் மூழ்கி அந்த 2 பேருமே வந்து பலியாகி இருக்கின்றார்கள், 2 சகோதரர்கள். இது முதலாவது சம்பவம். அடுத்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது விக்டோரியா நீர்த்தேக்கத்தில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விக்டோரியா நீர்த்தேக்கம் பெருசு தானே, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னென்னு சொன்னால் தெல்தெனிய பம்பரக்கல விகாரை என்று சொல்லி ஒரு விகாரை ஒன்று இருக்காம, அதில் அந்த விகாரைக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்க பகுதியில் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் 4 பேர் குளிக்க போயிருக்கிறோம். போன இடத்துல வந்து 3 பேர் அதுக்குள்ளேயே மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 4வது நபர் வந்து உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருந்த மக்களாலேயும் மற்றது அந்த நீர்த்தேக்கத்தை பார்க்க வந்த மக்களாலேயும் வந்து உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். ஏனைய 3 பேருடைய உடல்களும் வந்து பலத்த போராட்டத்தின் பின்னர் பொதுமக்களால் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே நேற்று ஒரே நாளில் வந்து இங்கே 3 பேர், அங்கே 2 பேர், 5 பேர் நீரிலே மூழ்கி பலியாகி இருக்கின்றார்கள். ஒரு விஷயம் மட்டும் விளங்கல, அதென்ன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து தவறாமல் நீரில் மூழ்கி உயிரிழக்கிறது, ஏன் இந்த சம்பவம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது என்று விளங்கல. நீங்கள் கனகாலமாக நடக்கிற சம்பவங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீரில் மூழ்கி உயிரிழக்கிற சம்பவங்கள் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நடக்கும். நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறையில் அந்த டைமில் போயிட்டு நீரில் குளிக்கணும்னு சொல்லி போகிறதோ இன்னும் தெரியல. பெரும்பாலான சம்பவங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் நடக்கும். அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த நீரில் மூழ்கி உயிரிழப்பவர்களில் வந்து பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இப்போ விசாரணைகள் நடக்குது, மரண விசாரணை, அந்த மரண விசாரணை அறிக்கைகளை வச்சுக்கொண்டு நான் சொல்றேன், பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து நீச்சல் தெரியாது. அப்ப நீச்சல் தெரியாம எப்படி தண்ணிக்குள்ள இறங்குறீங்க, எவ்வளவு ஆழம் என்று தெரியாது, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதாவது பிரச்சனை வந்தா தப்பி எப்படி வாரன்னு தெரியாது, சும்மா இறங்குறதா கண்ணை மூடிக்கொண்டு. இது 2வது பிரச்சனை. எனவே பெரும்பாலான ஆட்கள் வந்து நீச்சல் தெரியாம தான் தண்ணிக்குள்ள போய் இறங்கி உயிரிழக்கிறார்கள். அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை, இதுவும் வந்து விசாரணைகளில் தெரிய வந்த விஷயம் தான். அதாவது நேற்று உயிரிழந்தவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள் சொல்லி தெரியாது, இனித்தான் விசாரணைகளில் தெரிய வரும். ஆனா இதுக்கு முதல் நடந்த சம்பவங்களின்படி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் வந்து முதல்ல வந்து ஆல்கஹால் குடிக்கணும், மது குடிக்கணும், குடிச்சு போட்டு அதுக்கு பிறகுதான் தண்ணிக்குள்ள இறங்கினோம். ஒரு ஆள் வந்து மது குடித்து அந்த ஒரு தள்ளாட்டமாக இருக்கும்போது தண்ணிக்குள்ளே இறங்கினா ஒழுங்காக நீந்தி வர முடியுமா, ஒழுங்காக அதுலேருந்து தப்பி வர முடியுமா, இல்லையேன்னு. அப்போ எதுக்கு ஒரே நேரத்தில் 2 சந்தோஷமாக இருக்கணும் தான் மதுவை குடிக்கிறீங்க. அப்போ அந்த சந்தோஷத்தை மட்டும் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிற விட்டுட்டு அதையும் குடித்து அந்த சந்தோஷத்தோட இப்போ தண்ணிக்குள்ளே குதிக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனவே ஒரே நேரத்தில் 2-3 வேலைகள் பார்க்குறபடியே தான் இந்த உயிரிழப்புகள் வருதா என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. கடந்த காலங்களில் அப்படித்தான் நடந்தது. நேற்று சம்பவம் என்னன்னு தெரியல. எனவே கவனித்து பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இலங்கையில் இந்த தண்ணீரில் மூழ்கி சாகிற பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. எனவே ஒவ்வொரு தரம் தங்களுடைய உயிரில் வந்து தாங்கள்லாம் முதல்ல அக்கறையாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும் என்று சொல்லி தாங்கள்லாம் நிற்கணுமே தவிர அடுத்தாக்கள் கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. எனவே ஒன்றுமே செய்யலாது. மேல் மாகாண ஆளுநர் பதவி விலகப் போவதாக அதிரடியாக அறிவித்திருக்கின்றார். மேல் மாகாண ஆளுநர் எதுக்கு பதவி விலகிறார்? ஏதாவது பிரச்சனையா, அரசாங்கத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் தனிப்பட்ட காரணங்களை காரணம் காட்டி பதவி விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார். மேல் மாகாண ஆளுநருடைய பேர் வந்து ஹனீஃப் யூசுப். அவர்தான் இந்த அறிவித்தலை வந்து அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தனக்கு பணிச்சுமைகள் அதிகம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒன்று வந்து மேல் மாகாணத்தினுடைய ஆளுநர், அவர் வகிக்கின்ற பதவிகளில் ஒன்று வந்து மேல் மாகாண ஆளுநர். அதே ஒரு கடினமான பகுதி. ஏன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற மாகாணங்களில் வந்து அதிகளவு சனத்தொகை, அதிகளவு பொருளாதாரம் எல்லாம் நிறைந்த ஒரு மாகாணம் மேல் மாகாணம். அதில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களும் முக்கியமான மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும், கொழும்பு, கம்பஹா மற்றது களுத்துறை. எனவே முக்கியமான ஒரு மாகாணத்தினுடைய ஆளுநராக இருக்கிறது வந்து சிரமமான பணிதானே, அது முதலாவது. 2வது வந்து ஜனாதிபதியினுடைய ஆலோசகராக இருக்கிறார், தூதுவராக இருக்கிறார். எதில் என்று சொன்னால் வெளிநாட்டு முதலீடுகள் சம்பந்தப்பட்டது. எனவே அது ஒரு பெரிய டாஸ்க். வெளிநாட்டு முதலீடுகள் என்று சொன்னால் நிறைய முதலீடுகளை ஈர்க்கணும், பிறகு வந்து நிறைய நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்படி இப்படி சொல்லி அது ஒரு பணி. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் ஒரு காரணமாக காட்டியிருக்கின்றார். என்று சொன்னால் குடும்பத்தையும் கவனிக்கத்தானே வேணும், தனியாக இந்த வேலை மட்டும் பார்த்தா போதுமா? எனவே அதையும் ஒரு காரணமாக காட்டியிருக்கின்றார் மேல் மாகாண ஆளுநர். அதனால் தான் பதவி விலகப் போவதாக ஜனாதிபதிக்கு அறிவித்திருக்கின்றார். இருந்த போதிலும் கூட புதிதாக ஒருவர் நியமிக்கப்படும் வரை, புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை அந்த பதவியில் தான் தொடர்ந்து இருப்பேன் என்று சொல்லியும் அவர் அறிவித்துள்ளார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது வந்து ஒரு சிங்கள பத்திரிகையில் வந்த கருத்தோவியம். அது வந்து சிங்களத்திலாம் இருக்கும், நான் தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ வந்து ஒரு மைக்குக்கு முன்னால் உரையாற்றுறார். மைக்கை பிடிச்சாலே அரசியல்வாதிகள் சொல்கிறது எல்லாமே வந்து பச்சை பொய் தானே. எனவே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தனக்கு வந்து முதலாவது முன்னுரிமை, மஹிந்த ராஜபக்ஷவுக்கு முதலாவது முன்னுரிமை வந்து தாய்நாடு, 2வது அதுவும் தாய்நாடு, 3வது அதுவும் தாய்நாடு என்று சொல்லி லிஸ்ட் போட்டு போறார். அதாவது முதல் 3 பிரையோரிட்டியும் வந்து தனக்கு தாய்நாடு தான் முக்கியம் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ மைக்கில் உரையாற்றுறார். பின்னால் 2 ஒரு ஆள்
பேப்பர் வாசிக்கிறார், ஒரு சாதாரண குடிமகன். அந்த பேப்பரை பார்த்துக்கொண்டு அவர் சொல்கிறார், முதலாவது 20 மில்லியன், ரெண்டாவது 20 மில்லியன், மூன்றாவது 20 மில்லியன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உங்களுக்கு உண்மையில அதுதான் முக்கியம் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க அப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஊழல் நடந்தது தானே, அதில் கபில சந்திரசேன என்ன வாக்குமூலம் கொடுத்திருந்தவர், நான் 3 தவணையாக போயிட்டு ஒவ்வொரு தவணையும் 20 மில்லியன் 20 மில்லியன் படி மஹிந்த ராஜபக்சவினுடைய கையில் நானே கொடுத்தேன்னு சொல்லி தான் அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தவர். பாவம், அந்த மனுஷன் இப்போ உயிரோடையே இல்லை, இருந்தாலும் அவர் கொடுத்த வாக்குமூலம் அதுதான். எனவே 3 தவணைகளில் 20 மில்லியன் 20 மில்லியன் படி வாங்கி போட்டு வாங்கினதாக சொல்லப்படுது. இங்கே மேடையில் நின்று முதல் 3 ப்ரியோரிட்டியும் நாடு என்று சொல்கிறது எந்த வகையில் நியாயம் என்பதாக இந்த கருத்தோவியம் சிங்கள ஓவியர் ஒருவரால் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.